தற்போதைய அண்மை செய்தி. சென்னை திருவல்லிக்கேணியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்ட கடற்கரைகளில் கரைக்கப்பட்டு வருகிறது. விநாயகர் சிலைகள் கரைப்பு நிகழ்வையொட்டி சென்னை முழுவதும் 18,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை திருவல்லிக்கேணியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. சென்னை திருவல்லிக்கேணியில் விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் விநாயகர் சிலை ஊர்வலங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தடை செய்யப்பட்ட பகுதியை மீறி விநாயகர் சிலைகளை கொண்டு சென்ற இந்து அமைப்புகள் முயற்சி செய்தார்கள். ஆனால் காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த விநாயகர் சிலைகள் தற்போது பாரதி சாலை வழியாக மெரினா கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்து அமைப்பினர் சிலர் பள்ளிவாசல் அருகே பட்டாசு வெடிக்கும், அதே போல மேலதாளங்கள் முழங்கியும் கோஷமிட்ட காரணத்தினால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனே இஸ்லாமிய அமைப்பினர் போலீசாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு கண்டனம் தெரிவித்தார்கள். போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் இந்து அமைப்பினர் பிற மத வழிபாட்டு தலங்கள் முன்பு பட்டாசு வெடிக்கக்கூடாது, அதே போல மேலதளங்கள் முழங்கக்கூடாது என்று ஒலிபெருக்கி மூலமாக போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் ஆணையர் கண்ணன் தலைமையிலான போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கு வந்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். மேலும் இந்து அமைப்புகள் சார்பில் வைக்கப்பட்டிருக்கூடிய விநாயகர் சிலைகள் ஒவ்வொன்றாக ஊர்வலமாக தற்போது எடுத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை, பாரதி சாலை, மேலும் சேப்பாக்கம் பெல்ட் ரோடு ஆகிய பகுதிகளில் முழுமையாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது. எந்த ஒரு வாகனங்களும் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையிலிருந்து ஐசோஸ் நோக்கி செல்லக்கூடிய சாலை முழுவதுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலான போலீஸ் பாதுகாப்பு என்று இங்கு அமர்த்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழாமல் தடுப்பதற்காக காவல்துறை பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்து முன்னணியின் சார்பில் தடையை மீறி விநாயகர் சிலையை அந்த பகுதியில் கொண்டு செல்ல முயற்சி நடக்கும். அப்போது போலீசார் அவர்களை கைது செய்வதற்கும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. மேலும் அதிரடி படையினர் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிற மத வழிபாட்டு தலங்களில் செல்லும் போது முறையான நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றி செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்தலை போலீசார் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் விநாயகர் சிலை செல்லும் போது பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது, அது மட்டுமல்லாமல் கவனமாக செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்தலை போலீசார் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் ட்ரோன் மூலமாக போலீசார் முழுமையான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.